கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பருவியில் வெள்ள நீர் தடுப்புகளை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அனீஷ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை என்பது இரவு பகலாக பெய்து வந்தது. இதன் காரணமாக இங்குள்ள நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி வந்த நிலையில் கடந்த 7 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணமாக முக்கிய அணையான பேச்சிப்பாறை அணையிலும் தண்ணீர் என்பது அதிகமாக வந்து கொண்டிருந்ததால் இந்த அணையிலிருந்து மொத்தமாக நேற்றைய தினம் 2000 கன அடி என்பது திறந்து விடப்பட்டது. இதனால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் என்பது தற்போதும் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. கடந்த 2 நாட்களாக அருவியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்தாலும் கோதையாற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் என்பது ஆக்ரோஷமாக கொட்டி வந்ததால் கடந்த 2 நாட்களாக அங்கு தடை, சுற்றுலா பயணிகள் வந்தால் அவர்களுக்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்போது இந்த அணையிலிருந்தும் தண்ணீர் என்பது திறக்கப்பட்டுள்ளதால் இந்த அணை ஆற்றில் கோதையாற்றில் தற்போது அதிகமாக தண்ணீர் கூட்டி வருவதால் இந்த தடை என்பது இன்று 3வது நாளாகவும் நீடிக்கிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை என 2 நாள் விடுமுறை நாட்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் போட்டி வருவதால் ஏராளமான தடுப்பு வேலிகள் என்பதை அமைத்து இங்குள்ள பேரூராட்சி ஊழியர்கள் உட்பட மற்ற போலீசாரும் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அருவியில் தற்போது தண்ணீர் என்பது ஆக்ரோஷமாக கொட்டி இங்குள்ள நீச்சல் குளம் உட்பட சிறுவர் பூங்கா அந்த பகுதிகளிலும் மொத்தமாக தண்ணீர் என்பது நிறைந்து வெள்ளக்காடாகவே காட்சியளித்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.